அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியாளர்களிடம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைக்கின்றான். எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு என்றால், தன்னுடைய அடியாளர்கள் எல்லாம் முழு மனதோடு மனநிறைவோடு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கின்றான். நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த சின்ன நன்றி வரிசை போய் சேர அடைகின்றது என்றால் அதைவிட மகத்துவம் ஒன்று விஷயமும் கிடையாது என்பதை முஸ்லிம்கள் நாம் எல்லாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததிலே சக்தி வாய்ந்த நிஅமத் எது என்றால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அது அடியாளர்களினுடைய கல்பு தான். அந்த கல்வி சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல, அதே சமயத்திலே அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சாலின்கள் சொல்வார்கள், அவனுடைய வாழ்க்கையிலே கல்பு நல்லது பக்கமும் தீய பக்கமும் செல்வது அவனுடைய செயல்பாட்டை கொண்டுதான். அவ்வாறாக அவன் நன்மை பக்கம் சென்று அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினான் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவனுடைய நிஅமத்துகளை எல்லாம் அல்லாஹு தஆலா அதிகரித்துக் கொண்டே இருப்பான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவ்வாறாக யாரெல்லாம் நன்றி கெட்டு வாழ்கின்றார்களோ அவர்களுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். இன்னும் அவன் நஷ்டவாளியாகவும் ஆகின்றான் என்பதை அல்லாஹும் சொல்கின்றான் என்பதை சாலின்கள் நமக்கு தெளிவாக விளக்குகின்றார்கள். ஆகவே முஸ்லிம்களை, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எல்லாம் வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்தி பாருங்கள். அந்த நன்றியின் மூலியமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு நலவை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.